அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம மலர் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மதி இருந்துட்டு, என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தம்பிக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக அவர் கூட வரமாட்டேன்னு சொன்னார்ல, இப்போ என் கூட வரதா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன், ஆனால் இந்த விஷயத்த பேசலாமா பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஸ்ருதியோட விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம மதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் மதி, அவள் ஏற்கனவே எங்கிட்ட பேசிட்டா, ஆனால் இந்த குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சத்தியமாக செட் ஆகவே ஆகாது. ஏற்கனவே பார்த்து இல்லை, பொண்ணு பார்க்குற அனுப்புறதுக்கே அவரை வரக்கூடாது, ஒரு ஆளை மட்டும் போங்கன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எங்கள் வீட்டாளங்களை ஒரு ஒரு ஒன்றுத்துக்காவது மதித்து கூப்பிட்ருக்காங்களா? எதுக்குமே மதித்து கூப்பிட்டதே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் என் தம்பியும் என் அம்மாவையும் அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போச்சு, முதுகு சுத்தமாக வராமல் போச்சு. ஆனால் இவருக்கு கொலஸ்ட்ரால் கூடி இருக்கிறதுக்கு எம்மட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணார். ஆனால் உங்கள் அம்மா இப்படி இருக்காங்களே, நீ போய் ஒரு வாரத்துக்கு இருந்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோன்னு வாய் வந்து சொன்னாங்களா? பார்த்துட்டு வரத்துக்கு கூட இவங்க யாருமே நாளும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஸ்ருதி இருந்துட்டு நம்ம அவர்கிட்ட நம்ம மனசில் இருக்கிறத சொல்லாமல் விட்டால் கண்டிப்பாக அவர் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு அவரை தேடி போகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.